காமராசர் என்கின்ற ஒரு தலைவரை மிகப்பெரிய மேதை என்றோ அறிவாளி என்றோ சொல்லியெல்லாம் எனக்கு பழக்கமில்லை. ஏனென்று சொன்னால் அவர் சாகும் வரை மனிதராகவே வாழ்ந்தார் என்று சொல்லி பழகி இருக்கிறேன். மனிதனுக்கு மேலே தெய்வம் கீவம் என்று சொல்வதெல்லாம் தவறு. அவரே அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை பற்றிய வரலாறு சிலவற்றை நான் புரட்டி பார்க்கிறேன். ஒரு முறை திருநெல்வேலியிலே கூட்டம் முடிந்து அவருடைய கார் சென்று கொண்டிருக்கிறது. ரயில்வே கேட்டுக்கிட்ட போகும்போது இவருடைய கார் வருவதை கவனிக்காத அந்த ரயில்வே கண்காணிப்பாளர் கேட்டை போட்டுட்டான். உடனே எப்பவுமே அதிக பிரசங்கித்தனமாக காட்டுகின்ற சில அதிகாரிகள் ஐயா வர்றார், கதவை திறடா அப்படின்னு சொல்றான். உடனே காமராஜர் அவனை அழைத்து என்ன என்னை கொல்ல பார்க்கறியா அப்படின்னு கேட்டார். ரயில் வருதுன்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் ஒழுங்கா செய்யறான், நீ உன் வேலையை பாருடான்னு சொல்லி அந்த கார் ரயில்வே கேட்டை விட்டு தாண்டி போகுது. போக விடல. உடனே அந்த கீப்பரை அழைத்து நீ பயப்படாதன்ன, இந்த நாட்டுக்கு நான் முதலமைச்சர், இந்த கேட்டுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லாமே நீ தான் அப்படின்ற. அந்த ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி கொஞ்ச தூரம் கார் செல்கிறது. அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை அழைத்து என்ன பள்ளிக்கூடம் போலையான்னு நீ யாருன்னு கேட்டான். உடனே ஒரு அதிகாரி அவனை மிரட்ட போறார். உடனே அந்த அதிகாரியை காமராஜர் மிரட்டுறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே அவனுக்கு யாருன்னு தெரியலன்னு சொன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும், நீ ஏன்டா அவனை மிரட்ட போராடு? சினிமாவில் நடிச்சா முதலமைச்சராக இருக்காரு, அதனால இவனை யாருன்னு அவருக்கு தெரியல. உடனே நான் ஒருவேளை சோறு போடுவேன், நீ பள்ளிக்கூடம் போவியான்னு கேட்கிறார். சோறு நீ அட போயா அப்படின்னு சொல்லிட்டான். காரிலே வருகின்ற போதே திட்டத்தை தயாரிக்க தெரிந்த ஒரு மனிதர் உலகத்திலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை ஆண்ட தமிழக முதலமைச்சராக இருந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஒருவராக மாத்திரம்தான். 300 குடும்பம் இருந்தால் ஆரம்ப பள்ளி, 3000 குடும்பம் இருந்தால் தொடக்கப்பள்ளி, 5000 குடும்பம் இருந்தால் உயர்நிலை பள்ளி, திரடா பள்ளிக்கூடம்ன்றார். திறந்துட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த உடனே அது எந்த இடத்துல கொண்டு வருகிறார் என்று சொன்னால் 1955 எட்டயபுரத்திலே மதிய உணவு திட்டத்தை துவக்குகிறார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்திலே அழிக்க சொன்னான் பாரதி. அந்த பாரதி பிறந்த மண்ணிலே மதிய உணவு திட்டத்தை துவக்குகிறார். அந்த விழாவிலே பேசுகின்ற போது பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறார், ஆசிரியர்களே உங்களை நம்பித்தான் பெற்றவர்கள் தங்களை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் பசிப்பினி போக்கு ஒருவேளை சோறு போட வேண்டும். நம்முடைய தமிழ் சொல்லுகிறது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. படிக்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொல்கிறது தமிழ். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுகிறார், எவனோ கிறுங்க சொல்லியிருக்கான் பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு. கண்ணுங்களா நீங்க பிச்சை எடுக்காதீங்க, நான் ஊர் ஊராக வந்து பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன், எனக்கு பிச்சை போடுங்கள்னு 9 வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் வன்கொடுமை சிறையிலே வாடியவர், மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர், அவர் சொல்லுகிறார் நான் ஊர் ஊராக வந்து பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன், எனக்கு பிச்சை போடுங்கள் என்று கேட்ட ஒரு தலைவர். பெருந்தலைவர் என்று சொன்னால் இவர் ஒருவரை மாத்திரம்தான் சார். காமராஜருடைய தலைமை பண்பு, விமானத்திலே பறக்கின்ற போதே சென்னை மாகாணம் வந்துவிட்டது என்று விமானத்தில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு மிகை மாநிலமாக தமிழ்நாடு காமராஜர் ஆட்சி காலத்திலே இருந்தது.